6ADJ நீதிமன்றத்துக்கும் இந்திய விஞ்ஞானிகளுக்கும் அமெரிக்கா விஞ்ஞானிகளுக்கும் செருப்படிடா. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வரமுறையோட 2014 இருந்து இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். அந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். 100க்கு 100 ஓட்டை திருட முடியும். இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது. இந்த இவிஎம் மிஷினை 100க்கு 100 ஓட்டை திருடி ஆள முடியும். இந்திய விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதுபோக மதுரை கலெக்டரு எல்லா பேருக்கும் நான் லெட்ரு அனுப்பியிருக்கேன். மதுரை கலெக்டருக்கும் 5 நீதிமன்றத்துக்கும் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட என்னுடைய பத்திரத்தோட அனுப்பியிருக்கேன். அதை தெரியப்படுத்துவதற்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும். இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டுமென்றதுக்கு தான் செருப்பு வச்சு அடிக்கிறேன். ஆகையால் 20ஆம் தேதி 20/4 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாள் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறோம். படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா அவதாரம் ஜெயபாண்டி அவதாரமாக 6ADJ நீதிமன்றம் மதுரை நீதிமன்றத்துக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு உத்தரவிட வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வரமுறையோட என்னுடைய ஒப்பந்தம் பத்திரத்தை எழுதி நான் அனுப்பியிருக்கேன். இந்த கட்சியில் இருக்கிறவன் எவனாவது ஒருவன் இந்த தேர்தல் தேதி வர்றதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து அந்த மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? கிடையாது. வெறும் வண்டியில் ஒரு குழாயை கட்டி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர்தலை ஜெயபாண்டிக்கு சயின்டிஸ்ட்டுக்கு பதில் தராமலே தேர்தலை நடத்தலாம்னு சொன்ன அந்த அதிகாரி யார்? ஜெயபாண்டிக்கு பதில் அளிக்கணும்ல. ஜெயபாண்டி எழுத்துப்பூர்வமாக எனக்கு பதில் கொடுத்துட்டு தானே நீங்கள் தேர்தலை நடத்தணும். ஆகையால் தேர்தல் தேதியை தள்ளி தான் வைக்க சொல்கிறீங்க. இதில் என்னென்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த செல் நம்பர் காவல்துறை தல்லாகுளம் போலீஸ் ஆய்வாளர்லேருந்து அத்தனை பேரும் அரசியல்வாதிக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. இந்த வீடியோவை இந்திய விஞ்ஞானிகளுக்கும் அனுப்புங்க, அமெரிக்கா விஞ்ஞானிக்கும் அனுப்புங்க. 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல். ஜெயபாண்டிக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்திய பிரதமரும் அமெரிக்கா ட்ரம்பும் மு.க. ஸ்டாலினும் ஆளுக்கு 100 ஓட்டு போடுவாங்க. எப்படின்னா 100 ஓட்டு இதில் போடுவாங்க. எப்படின்னா இதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஸ்டாலின் தமிழ்நாட்டு சார்பில் 100 ஓட்டு கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். அப்படி 100 ஓட்டு போட்டது பிறகு இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி சார்பில் மோடி 100 ஓட்டு போடுவார் இந்த மிஷினில். அதே மாதிரி
ட்ரம்பு உலக அரசியல்வாதியை சார்புள்ள 100 ஓட்டு கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் பண்ணி ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்க இருக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அதற்கு பிறகு இவிஎம் மிஷின் போட்டி முடிஞ்ச உடனே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். ஆகையால் இந்த போட்டி நடக்காமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படி மீறி நடத்தினால் இந்த 24 வாய்தாவில் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால், தேர்தல் தேதியை தள்ளி வைக்கவில்லை என்றால், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள ஓட்டு பூத்தில் நான் போராட்டம் செய்வேன். நான் முறைப்படி 13 மாதம் சிறை இருந்திருக்கிறேன். மதுரை கலெக்டரை அரை நிறுவனமாக அசிங்கமாக வீடியோ போட்டேன். அதன் அடிப்படையில் கைது பண்ணி வழக்கு பதிவு செய்து கேஸ் நடத்தவில்லை. நான் வழக்கறிஞர் மேலே நம்பிக்கை இல்லைங்க, என் வழக்கை நானே வாதாடுகிறேன் அப்படி என்று நான் சொன்னேன். ஆகையால் குற்றப்பத்திரிக்கை என் கையில் கொடுங்க, அதை வாங்கிக்கிட்டு தான் நான் பெயிலில் போவேன். குற்றப்பத்திரிக்கை கொடுக்காமல் நான் போக மாட்டேன் சிறையை விட்டு என்று சொல்லியிருந்தேன். ஆகையால் நான் பத்திரம் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த பத்திரம் எழுதி கொடுக்கும்போது அந்த பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா பாருங்கள், இதை நான் அக்லாச்சிமெண்ட் கார்டில் 5 நீதிமன்றத்துக்கும், டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் 5 நீதிமன்றத்துக்கும் நான் லெட்ரு அனுப்பியிருக்கேன். அதாவது பத்திரத்தில் எழுதி அனுப்பியிருந்தேன். அந்த பத்திரத்தின் அடிப்படையில் எனக்கு பதில் சொல்லாமல் தேர்தல் நடத்தக்கூடாது. உலக வரலாற்றில் அறிவியல் பூர்வமாக 20 கேள்வி இவிஎம் மிஷின் மூலமாக கேட்க இருக்கிறேன். உலக மக்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வு ஒரு சாதாரண படிப்பிரிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று சொல்லுகிறான். அது எப்படி என்பதை உலக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இந்தியா பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நான் தமிழ்நாட்டில் தான் தேர்தல் தேதியை தள்ளி வைங்க என்று சொல்கிறீங்க. நான் இந்தியா முழுவதும் சொல்லலை, தமிழ்நாட்டு தேர்தலை தேதியை தள்ளி வைங்க 75 நாள். அந்த 75 நாளைக்குள்ளே எந்த ஒரு வல்லரசு நாடும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தது கிடையாது. 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு ஒரு மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுத்தது சரித்திரியம் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதை நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். 680 நீதிமன்றம், சிபிஐ கோர்ட்டு, ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே இந்த 5 நீதிமன்றமும் தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும். தல்லாகுளம் காவல் ஆய்வாளர் சங்கர், இது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தகவல் அனுப்புங்க. இராணுவ வீரர்கள் அனைவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 75 நாள் அரசியல்வாதியை கூடுதலாக பிரச்சாரம் பண்ணிக்கங்க. 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடு, 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுன்ற கோஷத்தை 75 நாள் எழுப்புங்க. நான் வேலை வாய்ப்பு கொடுத்தாகிறேன், சம்பளம் கொடுத்தாகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.